பாட்டி, உங்க கதையில எல்லா மிருகமும் வந்துருச்சு, ஆனா நாய்க்குட்டி மட்டும் வரலையே. ஓ, உங்களுக்குலாம் நாய்க்குட்டினா ரொம்ப பிடிக்கும்ல? உங்களுக்காக ஒரு நாய்க்குட்டி கதை. நாய்க்குட்டியின் எலும்பு. ரோஜர்னு ஒரு குறும்புக்கார நாய்க்குட்டி. எலும்பு துண்டுனா அதுக்கு ரொம்பவும் பிடிச்ச உணவு. ஒரு நாள் சாலையில நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு சுவையான எலும்பு துண்டு அதுக்கு கிடைச்சது. அந்த எலும்பு துண்ட வாயில கவ்விக்கிட்டு, இன்னைக்கு எனக்கு நல்ல விருந்து அப்படின்னு மகிழ்ச்சியா வீட்டுக்கு வந்துட்டு இருந்தது. வர்ற வழியில ஒரு பாலத்தை கடக்கும்போது கீழே தண்ணிய எட்டி பார்த்தது. அங்க ஒரு நாய் வாயில எலும்பு துண்ட வச்சுட்டு இருக்கிறத பார்த்தது. ரோஜருக்கு கொஞ்சம் பேராசை ஜாஸ்தி. அந்த எலும்பு எனக்கே வேணும், எப்படியாவது அந்த நாய்கிட்ட இருந்து அதை பிடுங்கிடணும் அப்படின்னு நினைச்சது. கத்தி பயமுறுத்தி அந்த நாய்கிட்ட இருந்து எலும்ப பறிக்க நினைச்சு வாய திறந்தது. எலும்பு நழுவி தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. பாவம் ரோஜர், தண்ணிக்குள்ள தெரிஞ்சது தன்னுடைய பிம்பம் தான் உணராம இருந்த ஒரு எலும்பையும் பறி கொடுத்துருச்சு. ரோஜர் எதை கண்டெடுத்தது? பேனா, பொம்மை, எலும்பு துண்டு, ரொட்டி துண்டு. எலும்பு துண்டு. வெரி குட்.